அவர் உட்காந்து நம்ம பெருஞ்சாதி குஞ்சோட பேர் அத்தை ஜோடி பேரு எல்லாம் உட்காந்து 10 சால் உட்கார 250 ரூபாய் போகுது ஜோடி. அதெல்லாம் ஒண்ணு யாரு பெருஞ்சாதி உட்காரு கப்பல். சரி, என் தாயோ மீனாட்சி. ஓ தாயாரோ மீனாட்சி. என் தந்தையோ காந்தர்வ மன்னன். ஓ தந்தையாரோ காந்தர்வ மன்னன். ஆமா, மீனாட்சி அம்மாவுக்கும் காந்தூர் மன்னனுக்கும் நீங்கள் உடன் பிறந்தவர்கள் யார் யார் எத்தனை பேர் சுவாமி? மந்திரி கூடி நல்ல பிரதமாரி மன்னா, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சுவாமி? இந்த சந்திரவதனன். ஆமா. என் தங்கையும் சந்திரவதனி. சந்திரவதனி. அப்படி. சரி. அண்ணன் தங்கை. ஆமா. 2 பேர் பிறந்தோம். 2 பேர் பிறந்தீங்க. அப்படி 2 பேர் பிறந்தாலும் நாங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே சுவாமி வாழ்ந்தீங்க? வாழுகின்ற இருப்பிடம் என்ன தெரியுமா? என்ன நாடுங்க? பத்திரிகை நாடாளு தேசமாதி
நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் கலிங்க தேசமோ நகரமாகும். கலிங்கிய தேசம் உண்மைதான். சரி, ஆனால் கலிங்க தேசத்திலே ஆண்டு வந்தாலும் இந்த சின்னம் சிறுவையிலே சிறு வயதில் எனக்கு என்ன குறை? என்ன சுவாமி உங்களுக்கு குறை நேர்ந்து விட்டது? என் தாய் தந்தையும் ஆமா என் தங்கையும் என்னையும் அழைத்து அழைத்து பனைமலைக்கு கோயிலுக்கு ஆமா வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஆமா அழைத்து செல்லும் நேரத்திலே அரைவான கானகத்திலே கானகத்தில் என் தாய்க்கும் எனக்கும் தண்ணீர் தாகமாகிவிட்டது. ஆமா அதனால என் தந்தையாராகிய யார் காந்தர்வ மன்னன் எங்களையும் என் தாயையும் கானகத்திலே விட்டு ஆமா தண்ணீர் கொண்டு சென்று விட்டான். சரி, அந்த நேரத்திலே நான் விழித்து பார்க்க பொழுது என் தாயாரை காணவில்லை. என்ன நடந்ததோ ஆ, என்று ஒன்றுமே புரியவில்லை. இதுவரை என் தாயை நான் குழந்தை பருவத்திலே பார்த்ததோட சரி சுவாமி, இதுவரை தாய் இல்லாத பாவி ஆகிவிட்டோம். என்ன நரிநாய் திணிச்சோ இன்னும் பொண்ணு என்னானது ஒன்றுமே புரியவில்லை. ஆமா கண் விழித்து பார்த்தால் என் தந்தையார் வந்து பார்த்தார். ஆமா தாயை காணவில்லை. அப்படி இருக்கிற இடத்திலே என் தந்தையார் கோயிலுக்கு செல்லாமல் ஆமா மீண்டும் நாட்டுக்கே அழைத்து சென்று விட்டார். ஆகட்டுங்க. அப்படி தாயில் என்ற குறை இருந்தது ஒன்றுதான் தவிர மற்ற எந்த குறைபாடும் இல்லை. ஏது ஒரு குறைபாடும் இல்லை. என் தந்தையாயே காந்தர்வ மன்னன் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் மாறாட யானை கட்டி மடிவீதி நடப்படைக்கு தோளாட யானை கட்டி துணிவி நடப்படைக்கு ஆமா எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆமா எங்களை சிறும் சிறப்பு வளர்த்து வராரு. அப்படி இருந்த போது இன்றைய தினம் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆமா சாமி, அப்படி பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் என் தங்கையாகிய சந்திரனை அழைத்து ஆமா இருவரும் சேர்ந்து என் தந்தையாரை பார்க்க வேண்டும். புறப்படலாம் அல்லவா? ஆகட்டும். நான் அண்ணன் அழைத்தேன் என்று என் தங்கை ஆகிய சந்திரன் அழைத்து வந்தியா? ஆகட்டுங்க. அப்படி என்றால் நீங்க உடனடியாக நீங்க புலலாட்டிக்கிட்டு புல்லட்ல புல்லட் தான் போகணும். நானு இதான் என் பேரு கெட்டுறான்னு வச்சுக்க. சபையவர்களே, சந்திரவதனன் அவருடைய தந்தையாரை பார்ப்பதாக இருந்தாலும் தங்கையால் சந்திரவதன் இருக்கின்றால் அண்ணன் இப்போது சபைக்கு வருகின்றார். அண்ணவரால் மற்ற விஷயம் பெண்ணா
கண்ணே, என் காண குயிலை, உன் கண்ணங்களை பார்க்கும் பொழுது என் எண்ணங்கள் எல்லாம் கொள்ளையடித்து போகுதடி கண்ணே. உன் கண்ணமோ ஒரு கண்ணாடி, உன் கண் பெருமோ ஒரு கத்தி முனை, உன் நெற்றியோ மூன்றாம் பிறை, உன்னுடைய உதடா இருக்கிறதே கோவை பழம். ஆகமொத்து செதுக்கி வந்து சிற்பி அடிய கண்ணே, நான் மட்டும் சிட்டுக்குருவியாக பிறந்திருந்தால் உன் கூந்தலுக்குள் கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். இங்க பாரு என் தங்கம்மா,